பெரிய கேள்விகள் இல்ல, இன்னும் சில விளக்கங்கள், ஒரு ரெண்டு விளக்கம். ஒண்ணு, அதாவது இப்ப நான் விழிப்போட முடிச்சிட்டு இருக்கேன். முடிச்சிட்டு இருக்கும்போது என்னை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் நான் அறிஞ்சிக்கிட்டே இருக்கேன். அது போல எனக்கு தெரியாத வெளி உலகத்துல நடக்கக்கூடிய செய்தித்தாள் மூலமாகவோ செய்தி டிவி மூலமாகவோ அந்த செய்திகளை நான் சேகரிச்சுக்கிட்டே இருக்கேன். அது போல நான் தூங்கும் போது எனக்கு கனவு ஏற்படுது. இந்த கனவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் விழிப்பு அடைஞ்சு கனவு என்னெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிற அந்த செய்திகளையும் நான் நினைவுபடுத்தி பார்க்கிறேன். அதே போல நான் தூங்கிட்டு வீட்டுல நான் இப்பதான் தூங்கிட்டு இருந்தேன், இங்க என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் கேட்கேன். இது எல்லாத்தையும் சேகரிக்கிறது யார்? யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நான் ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது நான் தான் சொன்னா நம்புவீங்களா? அப்ப சரி. அதாவது இப்ப உலகத்துல நடக்கிற விஷயமா இருந்தாலும் அந்த நடந்த விஷயம் என்ன செய்து நினைவுல இருக்கின்ற வெப்பமே. இப்ப அதை நீங்க உண்மையாக அது நடந்துச்சு ரெண்டு நினைவுல கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க. உதாரணத்துக்கு வைங்களேன், இந்த காலையில பயணம் கொண்டு போயிட்டு நான் வந்திருக்கிறீங்க. இந்த போயிட்டு வந்த பயணம் உண்மையா நடந்துச்சா இல்லையா? ரைட். அதை நீங்க உண்மையா காலையில பஸ் ஏறி போய் வேலையை செஞ்சு போட்டு வேலையில முடிச்சுக்கிட்டு ஜொப்பை முடிச்சுக்கிட்டு இன்னப்ப வீட்டை வந்திருக்கமெண்டு இன்னும் நடந்தத உங்களோட நினைவுள்ள பதிவா வச்சிருக்கிறீங்க. அது உண்மையா நடந்துச்சு ரெண்டு வச்சிருக்கிறீங்க. அப்படியே இருக்க இப்ப என்ன உறக்கத்துக்கு போறீங்க. போன உடனே இப்ப நீங்க கனவுல ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்களேன். கனவுல காத்தாங்குடிக்கு வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து காத்தாங்குடிக்கு வந்து தரிக்காக்கு வந்து இப்படி போற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வைங்களேன். எங்க நடக்குது? கனவுல. அப்படி கனவுல நடந்ததும் நீங்க இங்க ஒளிம்பின உடனே, இப்ப கனவுல நடக்கக்குள்ள அது கனவுல நடக்குது. ஆனா கனவு கலைஞ்சி இங்க ஒளிம்பின உடனே இப்ப நினைவுல அந்த கனவு கண்டதும் தெரியுதா இல்லையா? அப்படி தெரியறத நீங்க தான் அதை கனவுன்னு செஞ்சு வச்சிருக்கிறீங்க, முடிவு பண்றீங்க. அப்ப ஈனைக்கு இரவு உறக்கத்தின் போது கண்டத்த கனவு கண்டும் விழிப்புல இருக்கிறது, விழிப்புல நடந்தத கனவில்ல அது நிஜமெண்டும் முடிவு பண்ணினது யாரு? நீங்க தான். இப்ப நீங்க இப்ப இங்க ஒளிம்பி இங்க நடந்தத நிஜமெண்டும் உறக்கத்தின் பிற்பாடு கண்டத்த கனவண்டும் கண்ட ரெண்டு நிலையையும் ரெண்டு விஷயத்தையும் நினைவுல கொண்டு போய் எப்படி வச்சிருக்கிறீங்கன்னா ஒரு பதிவை வச்சிருக்கிறீங்க. ஆனா அது கனவுடைய பதிவு, இது நினைவா நிஜமா நடந்த பதிவு வந்து முடிவு பண்ணி வச்சது நீங்க தான். அங்க நினைவு அப்படி முடிவு பண்ணிருக்கும் எடுக்கலாமா? அப்ப நினைவுட்டு கனவு கண்ட பதிவும் நினைவுக்குட்ட பதிவாயிருக்கி, நீங்க நிஜத்துல கண்டு போன வந்த விஷயமும் நினைவுல பதிவாயிருக்கு. மொத்தத்துல நினைவுல போய் அங்க அதை பார்த்தா இங்க காலையில போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சு வந்த எல்லாம் அந்த நினைவிடத்துல என்ன அறிக்கி நினைவுல போய் பார்க்க. இப்ப நாம ஏற்கனவே இங்க நடந்தத கொண்டு போய் நினைவுல வச்சிருந்தோம். அதே மாதிரி கனவுல நடந்ததையும் நாம நினைவுல வச்சிருக்கோம். ஏண்டா காலையில ஒளிம்பி நாம என்ன செய்யறோம்டா அந்த கனவை நினைவுல நினைச்சு பார்த்து தானே சொல்றோம். இப்படி நான் ஒரு கனவு கண்டேன், இப்படி இந்த இடத்த போனேன், ஸ்ரீலங்காவுக்கு போனேன், தரிக்காவுக்கு போனேன்,
ரெண்டெல்லாம் நான் சொல்ற அதனுடைய அந்த பதிவெல்லாம் என் நினைவுல நான் நினைச்சு தான் சொல்றேன். சொல்லி போட்டுதான் இப்படி கனவு கண்டனா அதை சொல்லிடுறேன். அதே டைம்ல உதாரணத்துக்கு ஒப்புமே காலையில இப்படி போனீங்க, இப்படி வந்தீங்க, இப்படி என்று எல்லா விஷயத்தையும் நீங்க செல்லக்குள்ள காலையில நான் இப்படி பஸ்ல போனேன், ஜொப்பு போனேன், ஜொப்ப முடிச்சேன், இரவு 8 மணிக்கு விட்ட வந்தேன் செல்லக்குள்ள நான் திடீரென உங்கள்கிட்ட இப்ராஹிம் அண்ணா இதே கனவுலையா ரெண்டு கேட்டேன்னு சொல்லுவீங்க. கனவு செல்லாம நான் நிஜத்துல போயிட்டு வந்தேன்னு சொல்லுவீங்க. ஆனா இப்ப நிஜத்துல போயிட்டு வந்த அந்த விஷயமும் கனவு கண்டேன்னு சொன்ன அந்த விஷயமும் நினைவுல எப்படி இருக்கு? ஒரே மாதிரி தான் இருக்கு. அது நினைவு தன்னில பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவமா இருக்கு. அது கனவா இருந்தாலும் சரி, இங்க ஒளிம்பி நினைவு இருந்தாலும் சரி, மொத்தத்துல இப்ப நாம அப்படி பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை போய் இப்ப நினைவுல இருந்து பார்ப்போம். நினைவுல இருந்து பார்க்கிறேன்னா நினைவாக இருந்து பார்ப்போம். இப்ப நான் நினைவு எடுப்போம். இப்ப எனக்கிட்ட இப்ப நான் நினைவு இப்ப இந்த உலகத்துல காலையில வலிக்கிட்டு போன விஷயமும் எனக்கிட்ட எப்படி இருக்கு? இப்ப நினைவு வந்துட்டேன்டா எனக்கு இப்ப அதான் நினைவு வைப்பவே. இப்ப நான் இங்க கனவை கண்டு ஒழும்புறது நினைவும் இல்லை, இதுல இருந்து விடுபட்டு கனவுல நான் ஒழும்புறது நினைவும் இல்லை. அப்ப ரெண்டுமே இப்ப நினைவுல போய் இருந்துகிட்டு நினைவுல அது எப்படி இருக்கேன்னு பார்த்தா எப்படி இருக்கும்? இது ஒரு 40% தத்துவத்தோட நிஜமன நம்பி கண்டு ஒரு கனவா இருக்கும். அது ஒரு 20% தத்துவத்தோட நிஜமண்டு இல்ல கனவண்டு கண்ட ஒரு கனவா இருக்கு. காணக்குள்ள நிஜம்தான். ஆனா இப்ப மொத்தத்துல இன்னா இருக்கிறதையும் கனவு கண்டு உறக்கத்தின் போது கண்டதையும் கனவு கண்டு உணர்றேன்டா நான் என்னையா இருக்கணும்? எந்த இடத்துக்கு நான் போகணும்? ரெண்டுக்கும் இடையில இருக்கிற மத்தியமா இருக்கிற அந்த நினைவு என்கிறத பிடிக்கணும். இப்ப நினைவை நிக்கிறீங்கன்னா நீ தேடி. அப்ப ஒஸ்தாத் இப்ப சொல்ற முறைக்கு உலகம் நீண்டதோர் கனவுங்க. உலகம் நீண்டதோர் கனவண்டா அந்த நீண்ட கனவிரிக்கே அந்த கனவு இருதய நினைவு. அவங்க எந்த கனவு எதை சொல்றா? கனவண்டு இந்த நாம இப்ப இருக்கிற உலகத்தான் சொல்றாங்க இல்லையா? நாம வளமையா இந்த உலகத்தில படுத்து உறங்கி கண்ட கனவை நாம கனவண்டு உணர்ந்துட்டோம். நினைவுக்கு வந்தோன்னா கனவண்டு முடிவு பண்ணிட்டோம். ஆனா இதை நாம என்ன செய்யல, முடிவு பண்ணையும் இல்ல, கனவண்ட இடத்துக்கு நாம வரையும் இல்ல, இது நம்ம கிட்ட கனவும் இல்லை. அப்ப இத கனவண்டு காண்றேன்டா, இத கனவண்டு நாம முடிவுக்கு வாரேன்டா. நாம எப்படி காலையில போய் வந்ததை நிஜம் வந்து கண்டோமோ அப்படி இல்லாம இதுக்கும் கனவுதான் என்று நான் முடிவு பண்றேன்டா. இப்படி நடந்த பதிவுகளும் நினைவுல எப்படி இருக்கி, உறக்கத்தின் போது நான் கண்ட அந்த கனவும் நினைவுல எப்படி இருக்குங்கிறத சிந்தனைக்கு எடுத்தனண்டா, சிந்தனைக்கு எடுப்பனண்டா. அந்த நினைவு எனக்கு இதையும் கனவண்டு காட்டி தரும். அப்ப நிஜம்ங்கிறத எதை காட்டி தரும்? இப்ப இன்னைக்கு அந்த நினைவத்தை நிஜம் என்று காட்டி தரும். இப்ப நான் நினைவா இருக்கிறேன். இப்ப நான் யாரு? நினைவு. அதான் நான் உங்கள்கிட்ட கேட்ட உடனே அந்த கேட்ட உடனே இப்ராஹிம் கேட்டேன், நான் என்று சொன்ன நம்புவீங்களா? அப்ப அதை உடனே நீங்க நம்பினீங்க. இப்ப மொத்தத்துல நான்ங்கிறது ஒரு நினைவு. எப்படி தெரியுமா? அழிக்க முடியாத ஒரு நினைவு. என்ன நான் நினைக்கல, என்ன நான் உணர்ந்திருக்கிற அந்த நிலையத்தை நினைவு என்று சொல்றேன்.
என்ன நான் உணர்ந்திருக்கேன்வா அந்த இருப்பு நிலை தான் நினைவுங்கிறது. அந்த நினைவு என்ன? ஏக வியாபகமா இருக்கு. அது ஒரு கட்டுண்ட நிலை இல்லை. ஆனா நாம என்ன செய்யறோம்டா, அந்த நினைவுல போய் நான் என்கிறத இருப்பு நிலையா காணாததில்ல, நான் என்று அந்த நினைவு எடுக்காததில்ல, இல்லாட்டி அந்த நான் என்று நினைவு நமக்கு வராததில்ல, அந்த அனுபவத்தை பெறாததில்ல, நாம இதை நிஜம் பண்ணி நம்பிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி கனவு கண்ட உடனே கனவுல வார அவரையும் என்ன செய்யறோம்? கனவு கண்டுகிட்டு இருக்கக்குள்ள நிஜம் தான் நம்புறோம். அதே மாதிரி இன்ன ஒளிம்பி இங்க நடக்கிற விஷயத்தையும் ஏன் நிஜம் நம்புறோம்? நாம நம்மள நிஜம் நம்புறோம். மொத்தத்தில கனவு கண்ட நேரம், கனவு கண்டுகிட்டு இருக்கிற நேரத்திலையும் அந்த கனவை விட்டு நினைவுக்கு வரோம். இங்க உலகத்தில நிஜமண்டு கண்டுகிட்டு இருக்கிறதையும் விடுபட்டு அந்த நினைவுக்கு வரோம். ஆனா என்ன செய்யறோம் இல்லைன்னா, அந்த நினைவுக்கு வர கட்டத்தில நாம உடலைத்தானே நிஜமண்டு நம்பி நாம வாழ்றோம், உடலைத்தானே நிஜமண்டு நம்பி இருக்கோம். அதனால அந்த பழக்க வழக்கம்ங்கிற திரை நாம மத்தியம் நினைவு என்கிற இருப்புல நம்மள என்ன செய்யுதில்லை, இருக்க விடுவதில்லை, அந்த மறதி விடுவதில்லை. அதனால ஒன்று கனவுல இருந்து வெளிப்பட்ட உடனே இங்க வாரம், இங்க வந்து இதை நிஜம் பண்ணி நம்பிட்டு இருக்கோம். இதுல இருந்து விடுபட்ட உடனே கனவுல வந்து கனவுல அதை நிஜம் பண்ணி நம்பிட்டு இருக்கோம். மொத்தத்துல அது ரெண்டும் நிஜம் இல்லை. நிஜம் எங்க இருக்கு? மத்தியபத்தில் இருக்கு. அந்த மத்தியபத்தில் இருக்கிற அதுதான் நினைவு என்கிறது, நானுங்கிறது. இப்ப அந்த நினைவு என்கிற அந்த இடிப்பு நிலையை உணர்றதுக்கு தான் இந்த நான் நாம என்ன செய்யறோம்? தியானிக்கிறதுக்கு, திக்ரு செய்யறதுக்கு பயன்படுத்துறோம். ஏனென்றா இந்த நானுங்கிற இந்த உணர்வு தான் அந்த நினைவு என்கிற ஏக வியாபக நிலையை காட்டி தரும். அதுவும் அதுல இருக்கு. அப்ப மொத்தத்துல இன்னைக்கு இப்ராஹிம்னா அதை கண்டு கொண்டிருக்கிறதும் அந்த நினைவு தான், இதை கண்டு கொண்டிருக்கிறதும் அந்த நினைவு தான். ஆனா இந்த ரெண்டும் நினைவுல இது கனவு அண்டு இல்லை, இது நிஜம் அண்டு இல்லை. மொத்தத்துல அந்த நினைவுல இப்படி தெரிய வாரது இருக்கே ஒழுங்கடா, இது ஒரு 40% தத்துவம் கூடின ஒரு கனவு, அது ஒரு 20% தத்துவம் குறைஞ்ச ஒரு கனவு. இப்ப நீங்க என்ன செய்யலாம்டா, அந்த நினைவை பிடிச்சா அந்த நினைவு என்கிற இருப்பு நிலைக்கு வந்தீங்களா, அந்த 20% தத்துவமா இருக்கே அத நீங்க 40% ஆக்கலாம். இது மாதிரி நிஜமா வாழ்ற ஒரு வாழ்க்கையை அங்க உருவாக்கலாம். நீங்க அதை உருவாக்குறேன்டா, அப்படி அதை காண்றேன்டா, நீங்க உங்களோட உள்ளத்தை என்ன செய்யணும்? அந்த தத்துவம் கூடின அந்த நிலைக்கு அந்த உள்ளத்தை கொண்டரும். அது ஒரு பரிசுத்தமாக்கப்படுறதால வரலாமே அல்லாமல் இல்லாம வரையலாம். இப்ப அவர் அதை நினைக்கிறல்ல, அவரு நினைவுலே பாக்குறது தான். உதாரணத்துக்கு நாம ஒரு வீடியோ எடுத்துட்டோம் வைங்களேன், அது சில வீடியோல பார்த்தா சார் நல்ல தெளிவா இருக்கேன்னு ரெண்டு சொல்லுவோம். சில வீடியோ பார்த்தா கொஞ்சம் மங்களா இருக்கு, ஏனது இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்குமே என்ற உடனே என்ன செய்யறோம்? முதல் அந்த கமராட இதுல என்னமும் டஸ்டுகள் பற்றிக்கோ அதை கொஞ்சம் துறப்போம். துறைச்சி சரியா வராட்டி அது கமரா குவாலிட்டி இல்லை, அப்படித்தானே முடிவு பண்றோம். அது கமரா கொஞ்சம் குவாலிட்டி இல்லை. அப்ப இப்ப உதாரணத்துக்கு இங்க இதை நினைச்சு பார்க்கிற அந்த நினைவு குவாலிட்டியா இருக்கு, அதனால நிஜமா இருக்குது. இன்னும் வந்து நிஜமா வாழ்ந்து நிஜம் ஒரு செகண்ட் ஒரு கணம் கூட நான் நிலை இல்லாம இல்லை, நான் நிலைச்சுக்கிட்டே இருக்கேன். நான் இப்ராஹிம் நிலைச்சுக்கிட்டே இருக்கேனா இல்லையா?
24 மணித்தியாலத்துல ஒரு 6 மணித்தியாலம் நான் உறங்க போறேன்டா, அந்த உறங்குற டைம்ல மட்டும்தான் நான் என்ன செய்யறேன், மறந்து போறேன். மறும் அவ்வளவு நேரமும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு கட்டமும் சரியா ஒவ்வொரு அடியா வச்சு வாழ்றேனா இல்லையா? அப்ப இது ஒரு நீண்ட கனவு, இது கட்டங்கட்டமா வராது. நீண்ட கனவுண்டா நான் வந்தத்திலிருந்து முடியும் வரைக்கும் அப்படியே ஒரு வாழ்க்கை ஒன்று வாழ்றேன் நான் இங்க. அதனால இது நிஜமாக நம்பி நிஜமண்டு இதை எடுத்து நிஜமண்டு முடிவு பண்றேன். நிழலை போன்ற உடலை நிஜமன நம்பி வாழாதே என்று இதைத்தான் சொல்றார். இப்ப கனவுல வார உடல் இருக்கே, இப்ப நான் வளமையா உறக்கத்தின் போது கனவுல வருகுதே, வளமையா உறங்கினதுக்கு பிறகு நமக்கு கனவுல ஒரு உடல் வருகுதே, அந்த உடலை இப்ப நீங்க விழிச்சிட்டீங்க. இப்ப கனவு கண்டேன்னு சொல்றீங்க, செல்லக்குள்ள நான் சொல்றேன் இப்ராஹிம் நாட்ட அது கனவு தானே என்றா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல அது நிஜம் என்று சொல்லுவீங்களா? ஏன் நீங்க அதை நிஜம் என்று சொல்லல? ஏன் நீங்க நிஜம் என்று சொல்றல என்றா அதை நீங்க அனுபவத்துல கண்டுட்டீங்க. ஆனா கனவு கண்டுகிட்டு இருக்கக்குள்ள நீங்க அந்த உடலை கனவுல வந்து அந்த உடலை நிஜம் என்று நம்பித்தான் இருந்தீங்க. அன்னரம் இது நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன், கனவுல இருந்துகிட்டு இருக்கி, இது கனவு என்றெல்லாம் நீங்க என்ன செய்யல, காணல. அப்ப இந்த வளமையா நீங்க படுத்து ஒளிம்பி இங்க நினைவுக்கு வந்த உடனே கண்ணை முழிச்ச உடனே டக்குன்னு உங்களோட அனுபவம் என்ன செல்லுதுண்டா அது கனவு. அப்ப அதுல வந்த உடலும் கனவு, அதுல தெரிஞ்ச காட்சியும் கனவு, அதுல வந்த எல்லாமே மொத்தத்தில கனவு என்று சொல்லி ஒரு அனுபவத்துக்கு வந்ததால அடிச்சு சொல்லுவீங்களா இல்லையா? அது கனவு தான், அது ஒரிஜினல் எனக்கு. அப்படி நீங்க அடிச்சு செல்ற அளவுக்கு இந்த நினைவுக்கு போனீங்களா, நினைவுல இருந்து சிந்திச்சீங்களா, அந்த நினைவோட சிந்திக்க கூட உங்களுக்கு ஒரு ஹக்கொண்டு வெளியாகும், ஒரு உண்மை ஒன்று வெளியாகும். அந்த உண்மை என்னண்டா இன்ன நிஜம் என்று நம்பினது கனவு வெளியாகும். அதைத்தான் உஸ்தாது எப்படி சொல்றாங்க, நிறம் தோற்றம் பெயரன்றி நிலையான பொருள் ஏது நினைவோடு சிந்தித்துப்பார், ஹக்கு வழியாகவும் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு என்ன நுட்பம்டா நினைவோடு சிந்திக்க சொல்றாங்க. அப்ப நினைவோடு சிந்திக்கக்குள்ள இந்த சிந்தனை எங்க இருக்கு, நினைவுல இருக்கு, நினைவாகவே இருக்கு. அப்படி நினைவாகவே நினைவுல இருந்து சிந்திக்கக்குள்ள எப்படி எனக்கு படுத்து ஒளிம்பினத்துக்கு பிறகு அந்த உடலும் அந்த காட்சிகளும் கனவண்டு அனுபவத்துல உணர்ந்தனும், அப்படி இந்த நிஜமண்டு கண்டு நிஜமண்டு வாழ்ந்ததையும் கனவண்டு அனுபவத்தில் உணர்வேன், அனுபவத்தில் உணர்வேன். உணர்ந்த உத்துக்கு பிறகு கனவுல என்னத்தையாவது ஒன்றை சேகரிக்கிறதுக்கோ என்னத்தையாவது ஒன்றை தேடிக்கிறதுக்கோ நிஜமா வாழ்றதுக்கோ இல்ல நிஜமா ஏதாவது ஒன்று அங்க செய்வோம் உங்களோட அறிவு செல்லுமா? நீங்க வளமையா கனவுக்கு போய் வர அந்த கனவுல ஒரு பிளான் பண்ணிட்டா போறீங்க, நாம இன்றைக்கு போய் அந்த கனவுல என்ன செய்வோம், இன்னதெல்லாம் நாம செய்வோம் பிளான் பண்ணிட்டு போறீங்களா? அது இயல்பா வருகுதா? இப்ப இங்க நீங்க பிளான் பண்ணிட்டு போறீங்க காரணம், அப்ப நீங்க நிஜம் பண்ணி நம்புறீங்க, கனவன்னு நம்பிட்டீங்கன்னா நீங்க பிளான் பண்ணுவீங்களா? இயல்பா வருமா? எல்லாம் ஏனென்றா காண்றவன் சும்மா விடுவான் அவங்கள, அவன் ஒரு நோக்கத்துல அவங்கள உருவாக்கி இருக்கான். அந்த நினைவுக்குரியவன் இதை காண்றான். அப்படி கண்டு கொண்டு இருக்கிறவன் சரியா என்னத்தை நினைச்சு எதுக்காக உங்களை உருவாக்கினாங்கிறது அவன் நினைவுல இருக்கா இல்லையா? அவன் பிளானிங்ல இருக்கா இல்லையா?
அது இயல்பா நடக்குதா, நீங்க பிளான் பண்ணது நடக்குதா? அது அதன்படிதான் நடக்குது. அதன்படிதான் நடக்குது. நீங்க பிளான் பண்ண ஒன்றுமே நடக்குது இல்லை. ஏன்னா நீங்க பிளான் பண்ண ஆளே இல்லை. அப்ப மொத்தத்துல நினைவுல வந்து கனவு என்கிற பதிவும் நிஜம் என்று கண்ட பதிவும் நினைவுல அந்த நினைவு ஒரே நிலையில வச்சிருக்கங்கிறத உணர்ந்துட்டீங்களா? ஒரே நிலையில அங்க நினைவுல இருக்கண்டு கண்டுட்டோம்டா, அந்த நினைவுல எப்படி இருக்கு? நிறமும் தோற்றமும் பெயருமே அல்லாம வேற பொருள் இல்லைங்க. இப்ப அந்த நினைவுக்குரியவன் நான் தான். இந்த நான்ங்கிறதா நினைவு. இப்ப அதைத்தான் நினைச்சுக்கிட்டீங்க. நான் ஏகம் அந்த நிலையில நினைங்க, அதை தியானமா எடுங்க என்று நமக்கு பெரியார்கள் சொல்லித்தாரு. அதை மறந்துடாதங்க. ஏனென்றா அது யாரென்று உனை காட்டும் ஹக்கண்டு நினைவூட்டுமா. அரசென்ற ஆசனத்தில் பரலோகம் அருள் போட்டி சேர்த்து வைக்குமா. இப்படி வஸ்தாது நல்ல அழகா சொல்ற. அப்ப மொத்தத்தில் இப்ப விளங்கிட்டா விஷயம். கேள்வி சரியா? கேள்விக்கு விளங்கிட்டா பிரைனா? அதனால அந்த நினைவை பிடிக்கிறதுக்கு லேசான வழி என்ன தெரியுமா? கண்ணை மூடிட்டு, கண்ணை மூடின உடனே நினைவு போகாது. இப்ப டக்குன்னு போகாது. நினைவு மறக்கவே மாட்டு தன்னை. இப்ப நினைக்கிறது என்கிறது தன்னை மறக்கிறல்ல எப்பயும். சரியா? மறந்து போய் இருந்தாலும் நினைவு இருக்கும். நினைச்ச உடனே வருமா இல்லையா? இப்ப நீங்க வாரீங்கன்ற என்ன அர்த்தம்? அது நினைச்ச உடனே நீங்க வாரீங்க. இப்ப நீங்க வாரது, இப்ப உதாரணத்துக்கு வைங்க, காலையில நீங்க ஒழும்புறது நீங்க நினைச்சுதான் நீங்க ஒழும்புறீங்கிற விஷயம் புடிபடாமத்தான் நீங்க ஒழும்புறீங்க. அப்ப என்ன செய்தண்டா, நினைவு உங்களை நினைக்குது. நினைச்ச உடனே நீங்க ஒழும்புறீங்க. சரியா? அப்படி நீங்க ஒழும்புற நீங்க இந்த இப்ப இன்னும் இருக்கிற உலகத்துல ஒரு அனுப்புறமானமும் நீங்க என்ன செய்யல, ஒரு கட்டத்தையும் விடாம ஒழும்புறீங்க. அப்ப நினைவுல வச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப உங்களை இப்ப இந்த விஷயத்தை இப்படி எடுங்க. இப்ப அதே நினைவுல கனவு காண்றது இருக்கே, அது என்ன செய்யுதுண்டா, அந்த நினைவு ஒரு கட்டத்துல நீங்க இந்த சவுதியில நிக்கிற மாதிரி நினைக்குது, ஒரு கட்டத்துல இந்தியாவில் நிக்கிற மாதிரி நினைக்குது, ஒரு கட்டத்துல ஸ்ரீலங்காவில் நிக்கிற மாதிரி நினைக்குது, ஒரு கட்டத்துல வீட்டை நிக்கிற மாதிரி நினைக்குது. அங்க தொடரா நினைக்குது இல்லை உங்களை. ஏன்னா அங்க தொடரா உங்களை நினைச்சு உங்களை இடிப்பை காட்டுறதுக்கு, நினைவுதான் உங்களை இடிப்பு என்று அங்க காட்டுறதுக்கு இன்னைக்கு தத்துவம் குறைவா இருக்கு. இப்ப அவுலியாக்கள் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு அந்த தத்துவத்தை கூட்டுறாங்க, கூட்டி அந்த உலகத்தை நிரந்தரமாக்குறாங்க. அங்க சட்டம் எல்லாம் இல்லை. இல்லைன்னா இவ்வளவு நாளைக்கு செல்லையும் இல்லை, செல்லையும் கூட எல்லாம் மறைக்க வேண்டிய விஷயம். அதனால இது போதும், வந்துட்டு ஏதோ வந்துட்டு. அப்ப அதனால தியானிங்க, அந்த நினைவுக்கு வாங்க என்று நினைவா இருந்தீங்களா, நீங்க நினைக்கிறது தான் அது ஒரு உலகம் உங்களுக்கு, அது ஒரு ஒளி உலகம். அது நீங்க விரும்பினத்தை மறக்கலாம், விரும்பினத்தை நினைக்கலாம். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க யாரு? நினைவு. எந்த நினைவுல இல்லாததே இல்லை. இப்ப நான் அதை போய் எங்க எதை எப்படி நினைக்கணும் அது எனக்கு தெரியும். இப்ப நினைவுல தெரிஞ்ச, நான் நினைக்கிறது தெரிஞ்ச உடனே அதே நேரத்துல அந்த நினைவுல அந்த கட்டத்துல இருக்கிறதும் வழிய வரும். உதாரணத்துக்கு வைங்களேன், விளங்குறதுக்காக சொல்றேன், பிடிப்பீங்களே நம்ம தெரியா.
இப்ப ஒரு 30 வயசு எடுங்களேன். இப்படி செய்வோம். இதை எடுத்தா தான் கொஞ்சம் மறக்காம இருக்கும். எல்லாரும் கல்யாணம் முடிச்சாக்கள் தான் இருக்காங்க. ஒரு ஆள் மட்டும் கல்யாணம் முடிக்கிறதால இருக்காரு. என்ன செய்வோம் சாயிம்னா? பரவாயில்லனே. இப்ப கல்யாணம் முடிச்ச அந்த நாளை எடுங்க. கல்யாணம் முடிச்சீங்கனே அந்த நாளை எடுங்க. எடுத்துட்டீங்களா எல்லாரும்? இப்ப அந்த நாளுக்கு போயிட்டீங்களா? எப்படி போனீங்க இப்ராஹிம்? என்ன சொல்லுங்க, எப்படி போனீங்க? என்னடா அதை யாரும் மறக்கிற இல்லையே. அந்த அதை யாரும் மறக்கவே மாட்டேன். வாழ்க்கையில செஞ்ச ஒரு சாயும் சொல்லுவாரு, கைய அதை மறக்க மாட்டேமே. அப்ப இப்ப நினைவுல போய் இப்ப நாம கல்யாண அந்த காட்சியை நினைவுல இப்ப பார்க்கோம் இல்லையா? இப்ப நினைவுல நாம அந்த காட்சியை பார்க்கறதுக்கு முதல் இப்ப பார்க்கல. இப்ப நான் சென்னதுக்கு பிறகுதானே நீங்க நினைச்சீங்க. சொல்றதுக்கு முதல் அதை மறந்து போயிருந்தீங்க. ஆனா மறந்து போயிருக்க அது எங்க இருந்துச்சு? நினைவுல இருக்கு. ஆனா மறந்து போயிருந்துச்சு. இப்ப நான் சென்ன உடனே டக்குன்னு அதை என்ன செய்யறீங்க? நினைவுக்கு எடுத்துட்டீங்க. எடுத்து இப்ப நினைவுல நீங்க அந்த காட்சியை பார்க்கக்குள்ள அன்னைக்கு நீங்க எத்தனை வயசுல இருந்தீங்க? கல்யாணம் முடிச்ச அந்த மனைவிட வயசு எத்தனை? அது மட்டும் தெரியுதா? அந்த ஸ்டேஜ் வந்த ஆக்கள் இப்படி கட்டம் கட்டமா தெரிஞ்சுட்டு போகுதா? அப்ப நீங்க நினைச்ச எல்லாத்தையுமா இல்ல அந்த கல்யாணம் முடிச்சத மட்டுமா? அப்ப அத நினைச்ச உடனே அந்த கட்டத்தில என்னையெல்லாம் அந்த நினைவுல இருந்துச்சோ, நினைவு எடுத்துச்சோ, நினைவுல பதிஞ்சிச்சோ, அது எல்லாத்தையும் டக்டக்னு காட்டிட்டு போதா இல்லையா? இப்ப அதே டைம்ல சரியா நீங்க கல்யாணம் முடிச்ச ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு நடந்த ஒரு கட்டத்தை எடுங்களேன். அப்படி ஒரு கட்டத்தை நீங்க நினைவுக்கு எடுத்த உடனே அந்த கட்டத்தை மட்டும் நினைக்க அதோட சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் மூலம் அந்த நினைவு காட்டிட்டு போதா இல்லையா? அப்ப நீங்க நினைச்ச எல்லாத்தையும் காட்டணும்டா அந்த கட்டத்தை மட்டும் நினைச்சீங்களா? அப்ப நீங்க அந்த கட்டத்தை மட்டும் நினைச்ச உடனே நினைவு என்ன செய்யுது? அதை மட்டும் எடுக்காம, அதை மட்டும் எடுத்து காட்டாம அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் காட்டுதா இல்லையா? அப்ப நீங்க உங்களோட நினைவுல எதை நினைச்சாலும் நினைக்கிறத மட்டும் அந்த நினைவு காட்டாது. ஏனென்றா அந்த நினைவு நீங்க நினைச்சதோட சேர்த்து சரியா ஒரு காட்சியை பதிவு பண்ணிருக்கு, ஒரு காட்சியை உள்வாங்கிருக்கு. காட்டுறேன்னா அப்படியே ஃபுல்லா தான் காட்டும். நீங்க தான் என்ன செய்யணும்? நாம நினைச்சது எது? அது எது? அதை எதற்கான நாம நினைச்ச அதை நாம காணணும். நாம என்ன செய்யறோம்டா, நினைச்ச உடனே நமக்கு நினைச்சது காட்டின உடனே அதை விட கொஞ்சம் அழகா பக்கத்தில் இருக்கிறது காட்டினோடனே என்ன செய்யறோம்? இதை நினைக்கிறத விட்டு போட்டா அதை நினைக்கும். மரம் அங்கால ஒரு அழகான காட்சி ஒன்று கண்டோன்னா அதை நினைக்கும். அப்ப நாம காட்சி கண்டு ஆசை கொண்டு வேஷம் போட்டு வாழ வேண்டுமா? இது வேதம் தந்த ஞான போதமாண்டு கேட்காவசம். அப்ப இப்படி நினைவுல இருக்கிறது எல்லாமே நினைக்கக்குள்ளே என்ன செய்யும்? வெளிப்படும். அந்த கட்டத்தில் இருக்கிறது மட்டும் 30 வயசுல கல்யாணம் முடிச்ச அந்த நினைவு எடுத்த உடனே அந்த கட்டத்தில் இருக்கிறதையெல்லாம் காட்டுது. அப்படி காட்டிட்டு இருக்கிற அந்த நேரத்திலே, அதே நேரத்திலே, அதே நிமிஷத்திலே 35 வயசுல நினைக்கிற விஷயம் ஒன்றையும் காட்டுமா? காட்டாது. இதை கண்டு முடிச்சுதான் அதை காணும். அப்ப அடுத்த கட்டம் என்ன செய்யுது? அடுத்த கட்டத்தை காட்டுது. 35 வயசுல கண்டத்தை
மறு நினைவு என்ன செய்யுதுண்டா 40 வயசுல கண்டத்தை காட்டுது. இப்படி காட்டிக்கிட்டு போற அந்த காட்சி தான் வளமையா உறக்கத்தின் போது நினைவு காட்டிக்கிட்டு இருக்கிற காட்சி. கட்டத்தை காட்டும் நினைவு. ஏன் அங்க அப்படி காட்டுதண்டா, அது நினைக்கிற வீதம், அந்த நினைக்கிற இருப்பு வீதம் இன்னைக்கு தத்துவத்தால குறைஞ்சிருக்கு. ஏனென்றா அங்க ஒரு பலகீன மாதிரி அதை நினைக்கிறது, அந்த நினைவு. இங்க அப்படி இல்லை. இங்க அப்படியா காட்டுது? இப்ப நீங்க நினைவுல இருந்து கேட்டாதான் விளங்கு நான் சொல்றது, இல்லாட்டி விளங்க. நீங்க இப்ப நினைவு வரீங்க. இப்ப இங்க எப்படி காட்டுதண்டா, கல்யாணம் முடிச்சது காட்டுது, தாலி கட்டினது காட்டுது, பொன் வந்தது காட்டுது, மாப்பிள்ள போனது காட்டுது. 35 வயசு மட்டுக்கும் ஒரே அடி அப்படி பாஞ்சு அப்படி காட்டிச்சா, இல்ல கட்டமாகவே காட்டிட்டு இருக்கா? இங்க கட்டமா ஒவ்வொரு செகண்டா காட்டிட்டு அந்த நினைவுல இருக்கிற அந்த காட்சிய, அந்த காட்சியில் இருக்கிற ஒவ்வொன்றையும் ஒரு செகண்ட் விடாம காட்டிக்கிட்டே இருக்கு நம்ம கிட்ட. இப்படி காட்டிட்டு இருக்கிறதால இதை நிஜம் என்று நம்ம வந்துடும். அந்த நினைவு இதை நிஜம் என்று நம்புற ஒரு எண்ணம் வந்ததுக்கு, அந்த நினைவு தான் அந்த எண்ணத்தை எடுக்குது, இதை நிஜம் என்று நம்புறதா. ஆனா இதுக்கும் கனவுதான் நினைவிடத்துல, அதுக்கும் கனவு. ஆனா மொத்தத்துல நினைவுல நிஜம் எது? நினைவிடத்துல நிஜமா எது இருக்கு? 2 கனவுமா இருக்கு, இன்னொன்று இருக்க மறுமைன்னு ஒன்று இருக்க, அதுக்கும் கனவுதான். ஆனா மொத்தத்துல நினைவுல நிஜமா இருக்கு என்ன தெரியுமா? நினைவிடத்துல நிறம், தோற்றம், பெயரன்றி நிலையான பொருள் ஏது? நினைவோடு சிந்தித்துப்பார், ஹக்கு வழியாகும் சிந்தித்துப்பார். அப்ப நினைவோடு சிந்திக்கக்குள்ள நினைவுல இருக்கிற அந்த நிறமும் தோற்றமும் அந்த பேரும் சரியா இங்க நிஜமா வாழ்ற மாதிரி ஒரு கனவை உருவாக்குது. அங்க நிஜமா வாழ்ற மாதிரி இருந்தாலும் அதை விடுபட்டு கனவண்டு உணர்ற இடத்துல ஒரு கனவை உருவாக்குது. இப்ப நாம நிலைக்கிற இடம் எது? எய்னைக்கு நிலைக்க போறோம், எய்னைக்கு நிலைக்கலாம் என்று நாம தான் முடிவு பண்ணணும். இதுவும் மீசான் தான், ஒரிஜினல் மீசான் இதுதான். இப்ப நம்மட நான் என்ற யாரு? நான் மனிதன், நான்ங்கிறது மனிதன். இப்ப நான்ங்கிறது உடல் இல்லை, நான்ங்கிறது உணர்வு. அப்ப இந்த உணர்வு தான் மனிதன் என்று வந்துட்டா அவன் தன்னை உணர முயற்சி எடுக்கணுமா இல்லையா? அவன் தன்னை அறியத்தானே வந்தான், அறிவதற்காகத்தானே இன்சைன் ஜின்னையும் அல்லாஹ் படைச்சான். தன்னை அறிவதற்காகத்தான் இன்சைன் ஜின்னையும் படைச்சான் இல்லையா? அப்ப இந்த இன்சின் ஜின்னும் இப்ப இன்னைக்கு உணர்வுக்கிட்ட வரணும், வந்தத்தான் அறிதல் இடம்பெறும், தன்னை அறிகிற நிலவு வெளியாகும், தன்னை அறிகிற உணர்வு என்ன செய்யும்? தெரிவரும். அப்ப அதுக்குத்தான் இடிப்பதை மறக்கும் போது மறந்ததை நினைவிலாகும். நினைவிலாகும் நினைவுல இடிக்கி அத நினைவர பிடிச்சுக்க, அந்த நான்ங்கிறத பிடிச்சுக்க. இப்ப நினைவு என்ற என்ன? ரைட். அந்த நினைவு என்கிற அதுல நான் என்னையா இருக்கேன் என்று கேட்டா, எப்படி இருக்கேன் என்று கேட்டா, நான் நிலையான பொருளா இருக்கேன், ஆனா நிறமும் தோற்றமும் பெயருமா இருக்கேன். நிலையான பொருளா இருக்கேன், நிறமும் தோற்றமும் பெயருமா இருக்கேன் என்கிற ஒரு ஹக்கு, ஒரு உண்மை உங்களுக்கு வெளியாகும். அதுதான் யாரென்று உன்னை காட்டு ஹக்கண்டு நினைவூட்டும் என்று சொல்லு. அந்த நினைவு வரும், வந்த நீங்க நினைவுல நிலைச்சிடுவீங்க. இப்ப நிலையான பொருள்
என்ன நீங்க இல்லையேண்டா, நீங்க ஒரு ஆள் இருக்கேன்னு கற்பனை பண்றீங்களே, அவனும் இல்லை. சரியா? அப்ப கேள்விக்கு பதில் கிளியரா வந்துச்சா பிரைனா? ரைட். அப்ப இத ரெக்கார்டிங் இருக்கு, பல முறை கேளுங்க இந்த மூலம். அப்ப எப்படி நாம ஆழ்ந்த உறக்க நிலையிலே நான் இருக்கிறதாக சரியா உணர்வு வருகுதோ, உணரப்படுகுதோ, உணர்றனோ, இல்லாட்டி உணர்வு நிலைக்கு அந்த நிலை தரிபடுகுதோ, அப்ப இருந்து இது கொஞ்சம் கொஞ்சம் கனவாகவே வந்துடும். அதே இருப்பு நிலை இங்க தத்துவம் கூடி இருக்கிறதால இதே இருப்பு நிலையில அந்த இருப்பு நிலையை எடுக்கலாம். அதுக்குதான் இந்த சான்ஸை விட்டுறக்கூடாங்கிற. அங்க வளமையா நாம காண்ற கனவிரிக்கே அதிலே அந்த இருப்பு நிலையை எடுக்கலாம். ஏன்னா அங்க நிலையா இருக்கணும், நிலையா ஒரு இருப்பொண்டு இருக்குது இல்லை. எனக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இருக்கேன், குறிப்பிட்ட நேரத்துக்கு அங்க இருக்கலாம் இருக்கு. எனக்கு இங்க அப்படி இல்லை. ஒவ்வொரு செகண்டும் இருக்கணும், ஒவ்வொரு செகண்டும் இருக்க நான் என்று செல்லக்குள்ள நீங்க நான எடுங்க. சரியா விளங்கு நான் சொல்றேன். அப்ப ஒரு இடிப்பொண்ட பிடிச்சிருக்கேன், நிலையா இருக்கிற மாதிரி அந்த இடிப்புலதான் நான் என்ன எடுக்க வேண்டியிருக்கு, என்ன உணர வேண்டியிருக்கு, அந்த நிலையான இடிப்புல சரிபட வேண்டியிருக்கு. அப்படி சரிபடக்குள்ள அந்த இடிப்புல நான் இருக்கக்குள்ள இதுக்கும் கனவாயிடும். எனக்கு வளமையா உறக்கத்தின் போது காண்ற அதுக்கும் கனவாயிடும். ஆனா அந்த கனவு உறக்கத்தின் போது மாறத்துக்குரிய அடிப்படை உண்மை என்ன தெரியுமா? இத கனவண்டு உணர்றதுக்காக வர அனுப்பும். அந்த அனுபவத்தை கொண்டுதான் இத கனவண்டு உணர வேண்டியிருக்கு. அந்த அனுபவம் நமக்கு ஏற்படுறது சரியா? அப்படித்தான் இந்த அனுபவம் இருக்குங்கிறத உணர்றது. இல்லாட்டி நாம என்ன செய்வோம், இதையும் கற்பனை பண்ணுவோம். மொத்தத்தில அனுபவத்தில இல்லாத ஒன்று அறிவாக வராது, அறிவுல தென்படாது, அறிவுல பிடிக்கவும் இல்லை. அது கற்பனை, அது அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அப்ப மொத்தத்தில் உங்களோட அனுபவத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் சிந்தனை செய்ய, அது உங்களை யார் என்று காட்டிப்படுத்தும். சரியா? ரைட். சாஹிப்னா பல தடவை கையை காட்டிட்டா, அது கொஞ்ச நாளைக்கு பழகி சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது உங்களை பத்தி தான் சொன்னேன் நான். சரி, இப்படி முக்கியமான கெட்டதத்தை காட்டுவாப்புல அப்படின்னு, செல்வத்தை காட்டுவாப்புல அப்படின்னு. என்ன இப்போ உங்க மணில டைம் என்ன? டைம் என்ன? டைம் என்ன? இப்போ டைம் 11 5 நிமிஷம் ஆகல. நீங்க 11 காட்டணும், நீங்க 11 காட்டணும், நீங்க 10:45 காட்டணும். 10:45 திருப்பிக்கு அந்த டிராபிக் சப்புன்னு அங்க ஆஃப் ஆயிடும். சிக்னல் தூரத்துல லைட் விழுந்தோடனே மைண்ட் ஆஃப் ஆன மாதிரி ஆஃப் ஆயிடும். நீங்க கரெக்டா பயணம் பண்ணி காட்டுங்க சிக்னலை. சரி, இல்ல ஆபீசர் சொன்னாங்க. ஆபீசர்னா கால் முதல் எடுத்த உடனே அவங்க காட்டும்போது நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். அது என்னடா சாஹிப்னா நான் காட்டுறதுக்கு நோக்கம் என்னடா, அந்த இந்திய உறவாட்டம் நடத்தி போட்டு இங்கேயும் உறவாட்டம் நடத்தினோடனே என்ன ஒரு அனுதாபம், அவர் தொடர்ந்து 2 மணி நேரம் உறவாட்டத்திலேயே பேசிக்கிட்டே இருக்காருங்கிற ஒரு அனுதாபத்துல காட்டுறது, வேற எந்த நோக்கமும் இல்லை. ஆனா இருந்தாலும் நாளைக்கு 11 மணிக்கே காட்டுங்க நீங்க. சரியா? அது 9:45, இது 11 மணி. ஏன்னா
30:30க்கு 9:45 அங்க. ஏனண்டா அங்க வந்து ஆரம்பிச்சு பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆவிதானா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.